கோவையில் 9வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. கொடிசியா பகுதியில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் கரகாட்டம், சிலம்பாட்டம் என பாரம்பரிய கலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் ஃபேஸ் பெயிண்டிங், கிரிக்கெட், காகித ராக்கெட், பம்பரம், பரமபதம், உடற்பயிற்சி ஆகியவையும் இடம்பெற்றது. இசை நிகழ்ச்சியில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அடுத்த வாரத்துடன் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நிறைவடைய உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன தந்தையை ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்த மகன் மகிழ்ச்சியான சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே கொட்டையூர் பகுதியைச் சேர்ந்த தனவேல் என்பவர் 14 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டிலிருந்து மாயமானார். அவரை குடும்பத்தினர் எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் யூடியூப் வீடியோ ஒன்றில் அவரை கண்ட அவரது மகன் சசிகுமார் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளார். இத்தனை நாட்களாக அவரை காணவில்லை என தேடிய குடும்பத்தினருக்கு இது மன நிம்மதியை அளித்துள்ளது. எங்க அப்பா பேர் தனவேலு. 14 வருஷத்துக்கு காணா போயிட்டாருங்க. அவர் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக யூடியூப் பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபோட்டோ கிடைச்சிச்சு. அவர் எங்கே இருக்காருங்கிறது தெரியல. அவர் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க சொன்னீங்கன்னாக்கா நான் அழைச்சிட்டு வீட்டில் வச்சு நல்லபடியாக காப்பாற்றுவேன். என்னுடைய பேர் சசிகுமார். என்னுடைய நம்பர் 80 98 151 007. இதாங்க என்னுடைய நம்பர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.